ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லல்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாழைத்தண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வாழைத்தண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அரிசி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா நல்லா கருப்பாகாமல் அப்படியே இருக்கும். இப்போது கட் பண்ண வாழைத்தண்டெல்லாம் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுருங்க. ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேகட்டும். இப்போ 3 விசில் வந்து நல்லா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெந்திருக்கும். அதை எடுத்து தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை கீழெல்லாம் ஊற்றக்கூடாது. இந்த சட்னி அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட 3 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, அதே அளவு கடலைப்பருப்பு இதையும் சேர்த்து நல்லா கலர் மாற அளவுக்கு வறுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலர் மாற அளவுக்கு வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 3 கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த சட்னிக்கு சூப்பராக இருக்கும். ஒரு முழு பூண்டு அதையும் உரித்து சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 சின்ன தக்காளி சேர்த்துட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்க இந்த வாழைத்தண்டையை இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கும். எடுத்து தனியாக வச்சுக்கலாம், ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ வறுத்து வச்சுருக்க பருப்பெல்லாம் ஒரு ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பான பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுருக்க வாழைத்தண்டு, தக்காளி எல்லாம் இது கூட சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி நம்ம நார்மல் தண்ணி ஊற்ற தேவையில்லை. நம்ம ஏற்கனவே இது வாழைத்தண்டு வேக வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த சட்னிக்கு. உப்பு சேர்க்க தேவையில்லை. ஏற்கனவே வாழைத்தண்டு கூட உப்பு சேர்த்துருக்கனால அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைத்தண்டு சட்னி ரெடி ஆயிரும். இப்போ வந்து இதை தாளிக்கிறதுக்கு நம்ம எப்பவும் போல் கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளித்து எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான வாழைத்தண்டு சட்னி ரெடி ஆயிரும். இந்த சட்னி இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.